திரவி ஒளி மாதர் தேசமதில பிறக்க நாராயணரும் நல்ல சீவனுமையாம் சீராரும் நல்ல தெய்வ தீருமாதும் கைலைதனிலேகி கட்டான மண்டபத்தில் ஓயிலாக கூடி வந்திருக்கும் அப்போது மாகாளி என்ற வடபத்திரகாளி ஓகாளி என்ற உயர்ந்த வீலக்காரி சென்றாள் கைலை சிவையாநாதனிடம் நந்தான கண்ணி நாராயணரிடத்தில் வந்து விளந்து மண்ணிலவள் புரண்டு சந்து பயல் மாயவரே தான் விளைத்து நாம் உமக்கு உன் மக்கள் சான்றோர் உற்ற மக்கள் எழதிலே நன்மையற்ற சோழன் நாடும் பளிரண்டே தான் கண்டு அடியாய் கரிகால சோழனுக்கு மன்றுதல் நில் 12 ஆண்டு மழை பெய்யாமல் சாவித்தேன் சோழனூர் தட்டளிய பட்டுளர பாவி அவனூரை பகல் நரி ஓட வைத்தேன் அல்லாமல் சோழன் அக்கமர சாபமிட்டேன் பொல்லாத சோழன் வழி போடிபடவே சாபமிட்டேன் இத்தனையும் சொல்லி ஈடழிய செய்துவிட்டு புத்திரன் செய்தி சொல்ல புண்ணியரே வந்து நின்றாய் அப்போது நாதி ஐயா நாராயணரும் சப்போடு ஒத்த சிவனோடு சொல்லலுற்றார் கேட்கலையோ எந்தன் கிருபை சீவனாரே ஏற்கலையோ இந்த ஏந்திளையாள் சொன்னதுதான் பிள்ளை கோர்த்தீங்கு பிழையாமல போதும் வள்ளல்களை நந்தாய் வளர்ப்பே நான் என்று சொல்லி மறுட்டி விழித்து வாங்கினால் மக்களையும் திருட்டு மொழி பேசும் செய்தியை நீர் கேட்கிறோம் நான் தனிய நல்லவே 4 பேரே உண்டல்லவோ தான் தனிமை ஆகிடினோ தப்பிதமென்று புகழ்வார் வானவரும் தானவரும் மறையவரும் சாட்சியதாய் நான் அவனோடே வாக்கு நான் அவளோடே வாக்கு நவின்றல்லோ தான் கொடுத்தேன் மக்களுக்கொரு தீங்கு வந்ததே உண்டானால்
மிக்க சீரை உனக்கு மேவோமென உரைத்து ஈந்தேன் மதலை இவள் கையிலே ஈஸ்வரரே மாய்ந்தவுடன் ஆகிடினோ வந்துரைத்தாளோ சிவனே சற்றும் பதறாமல் தானிருந்து இத்தனை நாள் புத்தி மேல் நெஞ்சரிப்பாய் போவோமென்றகி வந்தாள் தன் மதலை என்றால் தலை வைத்தீருப்பாளோ என் மதலைக்கு இவள்தான் இடறி வீழுவாளோ ஒருவர் பிள்ளைக்கொருவர் உடைமை ஏடுவாரோ கருதல் விருப்பம் காணுமோ மற்றோர்க்கு பெற்ற கும்பியல்லோ பெருங்கனல் போல் மீறுவது மற்றோர்கள் கும்பி வருத்தி கோமிரிடுமோ பாவியவன் கொண்டு 12 ஆண்டு வரை ஆவியறிந்திலேயே ஆரும் வந்து சொல்லலையே தாய் தகப்பனில்லார் போல் தயங்கினது கண்டோமே சேயவரனுக்கேராத செய்த பலவினையோ என்றாதிநாதன் ஏந்திளையை தான் பார்த்து சென்றாதி வேந்தர் செடத்தோடு உயிர் திரும்பி எழுந்திருக்கு மட்டும் இருநீ சீரையனவே குளிர்ந்த திருமேனி கூறினாரந்தரிக்கு கேட்டு மகாளி கிளேசமீகவடைந்து தீட்டுவட வமுகத்தில் செய்ய வன்னி மண்டபத்தில் இருந்தாள் சிறையாய் ஈசன் செயலனவே வருந்தாத குளிகணோ வாதை விடுவைகளெல்லாம் நாச்சியார்க்கு சீரையால் நமக்கென்ன கெடோகான் கேசியாய் தேசமது என்ன கேடோ அறியோம் என்று சிலவேகள் எண்ணி எண்ணி எதிரியோம் முந்த மூருக்குள்ள மூலி பேயது சொல்லும் கை வாய்த்து மகாளி கவிழ்ந்திருந்த எதுவினால் மெய் வாய்த்ததென்று வெளியேற்று கொண்டாடும் இப்படியே பேய்கள் எண்ணம் சில திண்ணமுமாய் அப்படியே காளி அவள் சிறையிலே இருக்க நல்ல நாராயணரும் நாடும் சீவனாரே வல்ல பொருளே மறை காணாவோவியமே காளி சிறைதான் கவிழ்ந்திருக்க நியாயம் வந்தால் ஆளிவரை வையகத்தில் ஆர்க்கும் சுகம் வாய்க்கும் முதல் தான் கலியை முடிக்க பரகாளி
விதர்த்தமுள்ள அக்கினியில் மிகவே சீர இருக்க பார்த்து நாம் இங்கிருக்க படுமோகாணீஸ்வரரே சாற்று நீர் இன்னதென்று சக்தி கொண்ட ஈஸ்வரரே உடனே தானீசர் உரைக்கின்றார் அன்போரே கடனோகான் என்னோடு கலங்கு மொழி பேசுவது நானோ தடுத்தேன் நாட்டுகளீதிட்டருக்க ஏனோகான் மைத்துனரே என்னோடு பேசுவது எப்போ களியளித்து எங்களுக்கு நற்பேறு எப்போ தருவீரென்று என்னை மிக வாடுறோமே தீட்டை மிக கழித்து சிவஞான முக்தி தந்து கையிலை வீட்டை எப்போ நன்றாய் விளக்கு வீர் என்று மிக தவித்து முகம் வாடி தானிருக்கும் நியாயமதும் குவித்து முகமலர்ந்து கொள்ளுவதும் காணலையோ என்று ஏகாபரமோ எடுத்துரைக்க எம்பெருமாய் நன்றகட்டனவே நாரணரும் கொண்டாடி லட்சுமியை தான் அழைத்து நவிலு வாராதி முதல் சச்சுடராய் நின்ற தருண தீரவியமே இது முன் பிறப்போம் இருந்தாய் ஒரு பிணியாய் மதுவினிய பெண்ணே மாயக்கலியருக்க நான் நிச்சய திருப்பதி நாள் நாயகியே நீயும் ஒரு பூனிரச பொன்மகர பெண்மையில் போல் நீ வளர ஆலையில் அருமுகவன் அவன் பதியில் ஆளிதனில் நிலையிலே நின்று நீ வளரு கண்மணியே. இங்கே நம்ம அந்த கன்னியர்களை அந்த ஏழு வித்தாக அந்த 7 நிலையாக வந்த 7வது நிலையாக வந்த அந்த கன்னியர்களை இங்கே பிறவி செய்துவிட்டு இருக்கும்போது இங்கே 10 காளி ஓடி வருகின்ற, அதாவது காளி எப்பொழுதோ அந்த 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 கரிகால் சோழன் அதாவது அந்த பெட்டுக்கு மண் சுமந்து புறம்படிகள் விட்டு அங்கே அந்த அணை அடைக்கிறதுக்கு முன்னாடி அவர் அந்த 2 அழிவுகளை அவன் கொன்று விட்டான், 2 பேரை கொன்று விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதை காளி எப்பொழுது பரமசிவனிடம் மகாவிஷ்ணுவிடம் சொல்லுகின்றார் என்றால் இப்பொழுது சொல்லுகின்றார். இப்பொழுது அவளுக்கு 2-3 பிறவிகளே பிறந்து விட்டார்கள். இப்பொழுது அவர் இவ்வளவு நாள் அவள் எங்கே சென்றாள், அந்த பத்திரகாளி எங்கே சென்றாள்? அவள் தான் யார்? அந்த பத்திரகாளி தான் அங்கே அந்த பராசக்தி தான் அந்த 2 அறிவுகளை எடுத்து அங்கே மாகையிலையில் வைத்திருந்தார். சார்ந்தோன் 2 பேரும் போயிட்டாங்கன்னு மாகையிலில் இருந்தாங்களோ அவங்க தான். அவங்கள இப்பொழுது படைக்கும் போதுதான் அந்த காளி வருகின்றார். இது சொல்லும் போது நமக்கு அது வித்தியாசமா அவர் சொல்லிட்டு வர்றார் அரிகோல சிசர். உண்மை என்ன அப்படின்னா, அங்கே அந்த மாகையிலையில் வைத்திருந்த 2 அறிவை அவன் எடுத்து விட்டான் அல்லவா சார்ந்தோன். அதாவது நம்மளுடைய உடல் தான் சக்தி. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு தான் வந்தோம். நம்ம உடல் தான் சக்தி. யார் ஒருவர் நான் இந்த ஆன்மீகம் அந்த ஆன்மாவை காண வேண்டும், இறைவன் என்றால் யார் என்று தேட வேண்டும், நாட வேண்டும் இல்லையா, அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தர்கள் ஞானிகள் சொன்னது போல அந்த பிரார்த்தனைகள் மந்திரமலையை கடைய வேண்டும். அந்த பிரார்த்தனைகள் செய்து என்னாகின்ற அந்த பிராணாயாமங்களை செய்து அகத்துக்குள்ளாலே இறைவனை காண செல்ல வேண்டும்.
அப்படி யார் ஒருவர் செல்லுகின்றான் அவன்தான் பத்திரகாளியினுடைய குழந்தைகள், பத்திரகாளி வளர்க்கும் குழந்தைகள். அந்த உடல் என்ன ஆகின்றது? அந்த சக்தியாகிய உடல் பராசக்தியாக மாறுகின்றது. அந்த பராசக்தியாகிய அந்த உடல் என்னாகிறது? அங்கே அவன் குட்டையில் மண்ணெடுக்க போட மாட்டேன், இந்த மக்கள் என்ன ஆனா என்ன, என்ன போனா என்ன, எங்களுக்கு என்ன, நாங்கள் வெட்டாத படையைதான் விட்டோம், நாங்கள் உயர்ந்தவர்கள், தியானம் செய்தவர்கள், தவம் செய்தவர்கள் என்ற அந்த அகங்காரத்தினால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அங்கே அந்த பராசக்தியை இழக்கின்றார். ஐயா இதுக்குதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடுகை துளைத்து அந்த துளைக்குள்ளே நின்ற தண்ணீர் கடல் போலே தோன்ற கண்டேன் சிவனே ஐயா. தன்னுடைய சாட்டு நீட்டோலையில ஒரு 40-50 வரிகள் இதை சொல்றார். என்னன்னா, நான் என்ன செய்கின்றேன், நான் கண்ணனாக ராமராக வந்தேன், கண்ணனாக வந்தேன், இப்பொழுது ஐயா வைகுன்றாக 7வது நிலை நான் அந்த தமோ ரஜோ சத்துவ என்ற இதை கடந்து நான் இறை என்ற பரிபூர்ணமாக நான் பரிணமித்து விட்டேன். இன்னும் நான் இந்த உலகத்தில் சில காலங்கள் வாழணும், இந்த மக்களுக்கு எப்படின்னு வழிகாட்டணும். அப்போ அந்த காலத்தில் நான் ஏதாவது ஒரு சிறு தவறு செய்தாலும் அது என்ன, இன்னும் நாம் எத்தனை ஜென்மங்கள் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டுமோ தெரியாததான். கடுகை துளைத்த ஒரு சின்ன தவறு நான் செய்தால், கடுகை துளைத்து அந்த துளைக்குள்ளே நின்ற தண்ணீர் கடல் போல தோன்றுகின்றது என்று சொல்லுகின்றார். இல்லையா? உண்மையில் இது ரொம்ப அற்புதமான அதை அங்கே சொல்லுகின்றாங்க. அவங்க அந்த சான்றோன் ஒரு சின்ன தவறு அங்கே செய்து விட்டார். என்ன செய்து விட்டான்? அகங்காரம் கொண்டு விட்டான். மக்களை ஒருவரை நாம் காப்பாற்ற வேண்டுமென்றால், நம்மால் முடிந்தால் நாம் என்ன செய்யணும்? அங்கே சாக்கடையில் கூட இறங்கி விட வேண்டும். அதுக்குதான் ஐயா நான் இது 2-3 டைம் சொல்லிட்டு இருந்தேன். அங்கே என்ன சொல்லுகின்றார்? ஒரு பசு கடுவாய் தன்னுடைய கண்டை பிடித்து விட்டது என்று ஒரு முனிவர் தவம் ஏற்றுக்கொண்டிருந்த முனிவர்கிட்ட சொல்றாரு, முனிவரே எப்படியாக என்னுடைய அந்த கண்டை என்ன செய்யணும், அந்த புலி பிடித்து விட்டது, நீர் அதை காப்பாற்றும் என்று சொன்னது. அவர் அந்த தவம் என்ன தவம் தவறி விடுமோ என்று அவர் எழுந்திருக்காமல் அப்படியே தவத்தில் இருக்கின்றார். அது சென்று என்ன செய்கின்றது? மீண்டும் முடியாமல் ஓடி மீண்டும் சொல்லுகின்றது, நீர் எழுந்து ஒரு சத்தமாவது போடும், அது என்னுடைய கண்டு காப்பாற்றப்படும் என்று சொல்லுகின்றார். அவர் அப்படியும் இல்லை, எனக்கு ஞானம் அந்த தவம் ஏற்றுவதுதான் முக்கியம் என்று அங்கே இருக்கின்றார். அதில் என்ன செய்கின்றார்? அவருடைய அந்த அகஞானம் அழிந்தது. அதே போலதான் இங்கே சான்றோருக்கு என்னாகின்றது? அவர்கள் அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும், அந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும். அப்படி அதை காப்பாற்றாமல் குட்டையில் மண்ணெடுத்து போடுறதுக்கு அது ஒரு இழிச்செயல் என்று நினைத்து என்ன செய்கின்றார்? அவர்கள் அந்த பராசக்தியை இழந்து விட்டார்கள், அந்த ஞானத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். இப்பொழுதுதான் அந்த அறந்தலைக்கும் மாக இலையில் வைத்திருந்தார்கள். சன்னியர்கள் கேட்கிறாங்க இல்லையா, அறந்தளர்க்கும் மார்கை, நீங்க உடனே இங்க காளி சொன்ன உடனே பகவான் நீ இவ்வளவு நாள் சொல்லலையான்னு சங்கடப்படுறாரு. இதெல்லாம் ஒரு கதைகள், அவ்வளவுதான். அவர் இப்ப சொல்ல, இது நீங்கள் உண்மையினாய தத்துவம் இதுதான். அங்கே அந்த காளி அந்த சார்ந்தவனுடைய அந்த பராசக்தி என்ற அந்த எண்ணத்தை என்ன செய்விட்டால் அந்த சோழன் எடுத்து விட்டார். அவர்களுடைய அந்த தவம் அங்கே அழிந்தது. இதான் உண்மை, இதான் சத்தியம். இவ்வளவுதான் என்ன செய்யணும்? அந்த கன்னியர்கள் என்னுடைய குழந்தைகள் வேண்டும், அந்த 7வது நிலை குழந்தைகளை நீங்கள் பிறவி செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த பிரம்மனை கூப்பிட்டு கேட்கின்றார். பிரம்மன் சொல்லுகின்றார், அது மாலினுடைய குழந்தைகள் அல்லவா, அதில் நான் என்ன செய்வேன்? உயர்ந்த அந்த புத்தரை போல் மகாவீரரை போல் ஞானம் பெற்ற அந்த 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 மா கைலையாகிய அந்த கைலையில் அந்த எண்ணமில்லாத அந்த இடத்தில் நான் அவர்களை வைத்திருக்கின்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் இல்லை திடீர் என்று படையும் சொன்ன உடனே அங்கே பத்திரகாளி வருகின்ற உடனே இங்க என்ன சொல்லுகின்றார்கள், நீ ஏன் இவ்வளவு நாளா சொல்லவில்லை என்றால் அதெல்லாம் கேட்கறதெல்லாம் என்னது, அதெல்லாம் ஒரு ஓமையாக சொல்லி கொண்டு வருகின்ற உடனே என்னது, அந்த நீ 12 ஆண்டுகள் நீ அந்த அக்னியில் தவமியேற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற. அவ இந்த சான்றோனு அடுத்த பிறவி, கடைசி பிறவி எடுக்க இருக்கின்றான். அந்த சான்றோன் அந்த பரபிரமமாக தன்னை ஐக்கியப்படுத்த இருக்கின்றான். அவன் இப்பொழுது பிறக்க இருக்கின்றான். 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அகஞானம் ஞாபகப்படுத்தப்படுகின்றது. இங்கே ஐயா சொல்லுவார், அடுத்து சொல்லுவார், ஒன்னொன்னா வருது பாருங்க, தெரியும். இது எங்கேயுமே மாறல, இது எல்லாமே யாருக்கு நடந்து கொண்டு, ஒரு மனிதனுக்கு நடக்கின்றது. அவ பத்திரகாளியாக அந்த பராசக்தி எங்கே தவம், நம்மளுடைய மேல் நோக்கிய எண்ணத்தில் அந்த அக்னியில் அவள் நமக்குள்ளால் தான் தவம் ஏற்றிக் கொண்டிருக்கின்றார். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பயங்கரமா சிரிப்பு தான் வந்துச்சு. முதல்ல என்ன தெரியாது, நானும் பயபக்திய உண்மைதான் நினைச்சேன். அப்புறம் அந்த உண்மையெல்லாம் தெரிய சிரிப்பு தான் வந்துச்சுன்னா, அங்கே அம்பலப்பதியில அங்கேதான் தவம் இருக்கிறாங்க, அவங்க அங்கதான் வடக்கு நோக்கி அங்க தவம் ஏற்றுகின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே தத்துவம்
எவ்வளோ அற்புதமான தத்துவம் இங்கே சொல்லிட்டு வராங்க. அந்த தத்துவத்தை கொஞ்சம் கூட உணராமல் இன்னும் இவர்கள் இருக்கின்றார்களே அப்படின்னு நமக்கு உண்மையிலே சிரிப்பு தான் வந்துச்சு. யார்கிட்ட இதெல்லாம் சொல்றது? ஒன்றும் சொல்ல முடியாது. இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான தத்துவங்கள். அப்படி அந்த அன்னை என்ன செய்கின்றாள்? அங்கே அந்த அந்த வடவா முகத்தில் அவள் அங்கே அந்த இதில் அவள் தவம் இயற்றுகின்றாள். இது உடனே என்னாகின்றது? அடுத்தது அந்த அந்த பிறவி ஆகணுமே. பிறவி ஆனாதானே அந்த 12 ஆண்டுகளில் வந்து அவளுடைய இது முடியும் இல்லையா? உண்மை இல்லையா? அவ்வளவுதான். அந்த பிறவி ஆக வேண்டும் என்று என்ன செய்தால் அந்த மகாலட்சுமியை அழைக்கின்றார். மகாலட்சுமின்னா யாரு? சக்தி என்றால் நம்மளுடைய உடல், பராசக்தி என்றால் நாம் வந்து யார் ஒருவர் தியானம் தவம் செய்கின்றாரோ அவர்களுடைய உடல் பராசக்தி. அப்போ ஐம்புலன்களில் வெள்ளை உள்ளத்தில் தூங்கி கொண்டிருப்பவர் சிவபெருமான், இல்ல மகாவிஷ்ணு. உயிர் தான் சிவபெருமான். சக்தி இல்லையல் சிவம் இல்லை. ஏன்னா அந்த உடல் இல்லை என்றால் இந்த உயிர் வந்து வெளியே போயிடும். அது மேல்நிலை அடைய முடியாது. அந்த உடல் தான் நமக்கு வேணும் அந்த மேல்நிலை அடைய. அப்போ அந்த உடலில், அந்த எண்ணத்தில், ஐம்புலன்களில் நல்ல உள்ளத்தில் தூங்கி கொண்டிருப்பவர் மகாவிஷ்ணு. அப்போ மகாலட்சுமியார் அப்படின்னா அவள் தான் ஐஸ்வர்யம். நீங்கள் வந்து வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும், எவ்வளோ ஒரு மனிதனாக இருந்தாலும், நீ வந்து அயோக்கியத்தனம் பண்ணிட்டா, நீ வந்து வந்து இது இது பண்ணிட்டேன்னா உனக்கு வந்து அந்த ஐஸ்வர்யம் கிடைக்கவே செய்யும். இதுனா அதாவது பிற உயிர்களை நீ இம்சைப்படுத்தினாலோ இல்லை பிறரை நீ ஏமாற்றினாலோ உனக்கு வந்து ஐஸ்வர்யம் கிடைக்காது. நீ ஐம்புலன்களில் வெள்ளை உள்ளத்தில் வாழ்ந்தால் அனைவரும் யாரு வாழ்றவர்கள் அனைவருமே தனக்கு ஐஸ்வர்யம் என்ன அந்த ஞானம் ஐஸ்வர்யம் கிடைக்கின்றது. அவள் தான் எல்லாம். நீங்க பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயாவுக்கு ஐஸ்வர்யம் கிடைச்சிச்சு, காமராஜருக்கு கிடைச்சிச்சு, கக்கன், நிறைய பேர் அந்த ஞானமா அந்த உண்மையாக வாழ்ந்தவர்கள் அனைவரும். ஏன்னா எம்ஜிஆர் கூட கிடைக்காது, ஏன்னா அவங்களுக்கு கூட சிரமம். ஆனால் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி நிகழ்ந்த விஷயம் அப்துல் கலாம் ஐயா. காமராஜர் கூட நமக்கு கொஞ்சம் முன்னாடி. அவர் வந்து ஒரு 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 முஸ்லீம் எவ்வளவு, ஆனால் அவர் வந்து தன்னுடைய நாட்டுக்காக வாழ்ந்தார், நாட்டுக்காக உண்மையாக இருந்தார். அவர் வந்து ஐஸ்வர்யம் இருக்குது அவருக்கு. இன்னைக்கு அவருக்கு அந்த அந்த மகாலட்சுமியாக அந்த ஐஸ்வர்யம் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. இதுதான் உண்மை. இங்கே வந்து அந்த ஐஸ்வர்யம் அவங்களுக்கு யாரு கிடைக்க வேண்டும்னா நாம் தர்மமாக வெள்ளை உள்ளத்தில் எந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு நம்ம வந்து ஒரு தாங்கல்ல வந்து ஒரு விஷயம் பேசுகிறோன்னா நாம் வந்து அடுத்தவர்கள் மேன்மை அடைவதாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம சொன்னாலும் அடுத்தவர்களுடைய மேன்மைக்காக அது இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் வாழ்வர்கள் அனைவருமே ஐஸ்வர்யம் இல்லாதவர்கள். ஒருவரை நீ வந்து மேன்மைப்படுத்தினால் அது அந்த ஐஸ்வர்யம் உனக்கு வந்துவிடும். இங்கே அந்த ஐஸ்வர்யமாகிய அந்த மகாலட்சுமி என்ன சொல்லுகின்றார்? கந்தன் இருக்கின்ற, அதாவது வந்து 6 தலையாக எவன் ஒருவன் 6 அறிவாக வாழுகின்றானோ அவனுடைய அந்த எண்ண அலையில் அங்கே ஐஸ்வர்யம் இருக்கின்றது. ஞாபகம் வச்சுங்க. நீங்க வந்து உடனே அங்கே திருச்செந்தூர்ல அந்த கடல்ல போய் அங்கே அவள் தவமிட்டு அப்படி இல்லை. யார் ஒருவர் 6 அறிவாக வாழ்கின்றானோ, நான் இந்த செயலை செய்யலாமா செய்யக்கூடாதா, இது தர்மமா அதர்மமா, இது வந்து அந்த உயிர்களுக்கு நன்மை படைப்பதா நன்மை இல்லாததா, நன்மை செய்யாததா, அப்படி எவன் ஒருவன் அதை பிரித்து சரியாக வாழுகின்றானோ அவனுடைய எண்ண அலையில் அந்த மகாலட்சுமி எண்ணத்துக்குள்ளாலே அங்கே என்ன செய்யணும்? அந்த எண்ணத்தில் அந்த அப்படி நான் அறிவாகத்தான் வாழ்வேன், நான் தர்மமாகத்தான் வாழுவேன் என்று அந்த அப்படி நினைக்கின்ற அவர்களுடைய அந்த 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 உயிரில் அந்த எண்ண அலையில் அவள்வை என்ன செய்கின்றாள்? அங்கே மகரமாக இருக்க செல்கின்றாள். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீ வளர சூழ நிறைந்த தங்க மாமணியாய் தேனிய மண்டபமோ தேரும் சிங்காசனமோ சூழரங்கு வைத்து தெய்வரம்பை சூழ வைத்து காலமோடு பெரிகையும் கண்ணாளர் சூழ்ந்து நிற்க ஆகர தெருவோம் ஆரம்பையர்கள் தந்தருவோம் சீகர தெருவோம் சேர்த்து வைப்பேனுன் சூழ நித்தம் வாழம்புரிகள் நின்று உன்னை சூழ்ந்து தித்தியனவே மூளங்கி சேவித்து வைத்திடுவே மூளங்கி சேவிக்க வைத்திடுவேன்
கோட்டைகள் சூழ கோடி மண்டபமுகித்து வீட்டு அலங்காரம் போல் வேலையிலும் நான் தருவேன் உந்தனுடமேனி ஊரைக்களிதாதங்கமென செந்தளல் போல் மகர சீலை போலே வளர்ந்திரு நீ கலியுகத்தை முடிக்க கண்ணான ஒரு உயிரை வாலியுடனே உன்னுடைய வயிற்றில் வீரவி செய்து நாட்டு நருளேன் நகர் சோதனை பார்த்து தீட்டு கலியறுத்து செவ்வமனுதான் எடுத்து நாடன் மகந்தனுக்கு நல்ல முடியும் கொடுத்து தேடும் தர்ம சீமை செலுத்த செங்கோல் கொடுத்து அரசாள வைக்கவோர் ஆண் பிள்ளை நீ பெறவே தூரை சாணி ஓனி போவனவே சொன்னார்காணம்மையுடன் கேட்டு மிக லட்சுமியோ கிளி மொழி வாய்தான் திறந்து நாட்டு கூடையவரே நாராயண பொருளே மகர சீலையாய் வாரிதனில் நான் வளர்ந்தால் சீகரனர் கோபுரமே திருவுளமே நீந்த நீர்தானும் வருகுவது என்ன விதமாய் ஒரு வெடுத்து அருகில் நீர் வருக அடையாளம் என்ன என்றாள் அப்போது ஐயா ஆனந்தமே பெருகி செப்புகிறோம் என்று திருவோடிது உரைக்க மூன்று சடையில் முறுக்கு சடை ஒன்றெனவும் பண்டுள்ள சூரியர்கள் பாதிந்திருக்கும் என் வெளியில் நெத்திதனில் விரையும் நெடிய வடக்கினியும் சுத்தி கலை மெனியது மாத்து எண்ணாயிரமாய் பளீரெனவே லோகம் 14 கொருவாய் துளிரனவே வாரி சுழல வேகு கனலாய் காதோ 12 கண்டகலி என்றொழிய நீ தீத கனலாய் செய்ய கொண்ட மும்பதித்து காலில் தர்மமணியை கலீரனவே தண்டையிட்டு மேலில் பல வேதமதை விண்ணுடம்பாக விரித்து பெண்ணரசு நான் வருகும் பெருமைக்கு அடையாளம் கண்ணரசே நீயும் என்மேல் கருத்திருந்தாய் விளைப்பாய்.